ஹாய், என்னோட நேம் அனிதா. நான் இங்கே தான் மொபைல் இருக்கேன். கேகேஎஸ்எஸ் வந்து நான் இங்கே போகும்போது வரும்போது பார்த்துருக்கேன். பட் இங்கே டெய்லரிங் கிளாஸ் அந்த மாரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்புறமா வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வந்து டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு இங்கே வரது ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆர்த்தி மேம்னு ஒருத்தவங்க டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக சொல்லித்தராங்க. இப்போ குர்த்தி வரைக்கும் நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததுல குர்த்தியும் நாங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டிஙங் கிளாஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப சூப்பராக போகுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எம்ப்ராய்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆரியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணி எல்லாமே ரொம்ப புதுசாக நிறைய டிசைன்ஸ், நிறைய இன்னோவேட்டிவாக நான் க்ரியேட்டிவாக நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சத்தியம் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு அப் சைக்கிளின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் 2 நாள் தான் நீங்கள் வந்து பாருங்கள், ஃப்ரீ கிளாஸு நல்லா சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் நமிர்தா மேம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. வேஸ்ட்டு பொருளில் இவ்வளோ, வேஸ்ட்டு பீஸில் இவ்வளோ இதுவும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. அந்த குட்டி குட்டி பிட்டில் கூட நம்ம ஜாயின் பண்ணி பண்ணால் அதில் ஒரு இன்கம் வரும்னு சொல்கிறது நாங்கள் இந்த கிளாஸில் தான் கற்றுக்கிட்டோம். ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு அது ஒரு இன்கம் மாதிரி, ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி நல்லா பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அது மூலியமாக தான் கலாய்ச்செல்வி கர்நாடகாவில் வந்து அப்சைக்கிளிங் இது முடித்த பிறகு செகண்ட் பேட்ச் வந்து டெய்லரிங் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. சரி, அதுலேயும் நம்ம சேர்ந்துக்கணும், நல்லா சொல்லித்தராங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் சேர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு எவ்வளோ வெறும் பெடல் மட்டும் மெரிக்க தெரிஞ்சு இல்லை, அதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் லெவலில் வந்து நான் 0லேருந்து இப்போது டாப் லெவலுக்கு அந்த அளவுக்கு நான் இதுவாகிருக்கிறேன். ஒவ்வொரு மெட்டீரியல் சொல்லி தரும்போதும் அதில் எவ்வளோ நிறைய வெரைட்டி இருக்குது. ஏ லைன் பெட்டி கோட்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியலில் நிறைய கேள்விப்படுறேன், அதை கற்றுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ சுடிதார் லெவலுக்கு வந்திருக்கேன். சுடிதார்லேயே நான் வெரைட்டியாக கற்றுக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். என்னை எல்லாரும் பாராட்டும் போது அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது கலைச்செல்வி கர்நாடகா, அமிர்தா மேம், ஆர்த்தி மேம், அப்புறம் நமிர்தா மேம், எல்லாருமே. ஆர்த்தி மேம் முக்கியமாக, அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ஏஜ் பார் ஆகிடுச்சி, நம்மலாம் கற்றுக்கலாமா அப்படின்ற நினச்சது கூட இப்போ இல்லை, நான் யூத்தாகவே இருக்கேன், இன்னும் நிறைய கற்றுக்குவேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண கலைச்செல்வி கருணாலயா மேமுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், என் நேம் கலைவாணி. நான் முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன். கலைச்செல்வி கருணாலயாவில் வந்து ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஹோம் மட்டும்தான் தெரியும். இதில் வந்து அப் சைக்கிளிங் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் சொன்னாங்க. அது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்காக வந்தோம். அது வந்து 2 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். அதுக்கு நர்மதான்ற மேம் வந்து அந்த ஒர்க் ஷாப் எடுத்தாங்க. நம்ம டைலரிங் வேஸ்ட் கிளாத்தை வச்சு நம்ம எப்படி பேகு, பர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதில் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே டைலரிங் கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு செகண்ட் பேட்ச், ஏற்கனவே ஃபஸ்ட் பேட்ச் முடியிற ஸ்டேஜில் இருந்தது. செகண்ட் பேட்ச் எங்களுக்காக சொல்லித்தரேன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் செகண்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணோம். அது வந்து ஆர்த்தி மேம்ன்றவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்த்தி மேம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுக்குறாங்க. டைலரிங் வந்து எனக்கு வந்து 0% நாலேஜ் தான், பேசிக் கூட தெரியாது. இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போ குர்த்தி லெவல் நான் தைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு குர்த்தி நான் தைச்சிருக்கேன், நல்லா இருக்குது. அண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து எம்ப்ராய்டரிங் கிளாஸ் கேட்டிருக்கோம். எம்ப்ராய்டரிங்கும் இப்போ இன்றைக்கி ஓரியன்டல் மீட்டிங் போயிருக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது வந்து பார்வதி மேம் தான் தெரியப்படுத்துனாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆர்த்தி மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தராங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு சத்தியம் ப்ராஜெக்ட். கலைச்செல்வி கருணாலயம் மூலியம் வந்து அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பேர் வந்து, அதை பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. எனக்கு ஒரு நாள் பேச்சு ஒரு கிளாஸ்க்கு ஒரு நாள் அட்டன் பண்ணுறதுக்காக எனக்கு பார்கவி மேடம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து அட்டன் பண்ண உடனே எனக்கு ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணணுங்க. அப்புறம் அதை அட்டன் பண்ணி முடித்த உடனே ஒரு நாள் கிளாஸ் தான், அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு பேட்ச் ஒர்க், அது பேகு தைக்கிறது பற்றிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, பர்ஸு பேக் எல்லாம் பற்றி. அப்புறம் வந்து டைலர் கிளாஸ் இதுமாதிரி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோமா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கன்னு எனக்கு கேட்டாங்க. சரி, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ஜாயின் பண்ணுறேன்னு பேரெல்லாம் கொடுத்தேன். எனக்கு வந்து கிளாஸ் வந்து எனக்கு ஒரு மாதமாக கிளாஸ் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இப்போ குர்த்தி வரைக்கும் முடிச்சிருக்கேன். அடுத்தது நிறைய வெரைட்டிஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு இருக்காங்க ஆர்த்தி மேடம். எங்களுக்கு கிளாஸ் டைலர் கிளாஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்தது நாங்கள் பேட்ச் இது முடிய போதுன்னு ஒரு 2 மாதம் எங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னோம். என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் இருக்குது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் எங்களுக்கு அது என்ன ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் பார்வதி மேடம்கிட்ட கேட்டோம். அவங்க சரி நான் பண்ணித்தரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி வந்து எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து ஒரு நாள் அட்டன் பண்ணுங்க வந்து அப்படின்னு கேட்டாங்க.
இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணோம். எங்களுக்கு அடுத்த வீக்கில் இருந்து எம்ப்ராய்டிங் கிளாஸ் இது பண்ண போகிறாங்க, ஜாயின் பண்ணலான்னு போனாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதேமாதிரி சத்தியம் இல்லமுக்கு ரொம்ப நன்றி. கலைச்செல்வி கருணை இல்லத்தில் ஃப்ரீயாக வந்து தை கிளாஸ் சொல்லி தராங்க. நான் வந்து யார் மூலயமா வந்தேன்னா ராஜலட்சுமி மூலயமா நான் வந்திருக்கேன். நான் ஆர்த்தி மேடம் கிளாஸ் சொல்லித்தராங்க, நல்லா சொல்லித்தராங்க. எங்களுக்கு தெரியாது நிறைய வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டேன். நான் அவங்க குர்த்தி, சுடிதாரு, குழந்தைங்களுக்கு என்னென்ன இதுவோ எல்லாமே இங்கே நான் கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் என்ன இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து. நான் மெயினாக வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் ஒரே நாளில் வந்து இந்த சுடிதார் நான் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சத்தியம் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என் நேம் வந்து எல் காயத்ரி தேவி. நான் மகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன். இப்போ வந்து கலைச்செல்வி கருணாலயத்தில் வந்து ஃப்ரீ உமன்ஸ் கிளாஸ் வந்து என் ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு தெரிய வந்தது. அவங்க பேர் வந்து ஜெயசித்ரா. இது வரைக்கும் இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு 15 கிளாஸ் போயிருக்கு. 15 கிளாஸுமே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனி டவுட்னாலும் எனக்கு மேம் உடனே எனக்கு கிளியர் பண்ணுறாங்க. வணக்கங்க, என் பேர் பவானி. நான் முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன். இந்த கேகேஎஸ்எஸில் ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ஆர்த்தி மேம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த சத்தியம் டீம்ஸ்க்கு ரொம்ப நன்றி.